ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் வீட்டில் முருகர் வச்சு சாமி கும்பிட்டோம். இப்போ வந்து நாங்கள் அதனால் வெண்பொங்கல் தான் சமைக்க போகிறோம். இன்றைக்கி வந்து என்ன குழம்பு வைக்கலாம், கொத்தரங்காய் வைக்கலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். ஆனால் நாங்கள் பார்த்தீங்கன்னா வெண்பொங்கல் செய்ய போகிறோம். என்னுடைய ஸ்டைலில் வெண்பொங்கல் எப்படி செய்வோன்றதை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பாப்பாவுக்கு பால் ஊற்றி கொடுத்துட்டு நம்ம அரிசி ஓர வச்சிடலாம். ஜில்லுன்னு இருக்குது பால். இப்போ தான் காய வச்சேன், ஆனால் ஜில்லுன்னு ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஹீட் பண்ணி வெதுனே பாப்பாவுக்கு ஊற்றி கொடுத்துடலாம். ஒரே ஒரு கிளாஸ் தான் செய்கிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, எங்கள் மாமாவுக்கு இந்த வெண்பொங்கல் பிடிக்காது. அதுவும் இல்லாமல் எடுத்துகிட்டு போனாலும் கெட்டுருதுன்னு சொல்கிறாங்களா, அதனால் சாமி கும்பிட்டு வேலைக்கு போயிட்டாரு, கடையில் சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு. அதனால் எனக்கும் பாப்பாவுக்கு மட்டும்தான் நான் செய்கிறேன். தம்பி கூட சாப்பிட்றானா என்னன்னு தெரியல. தம்பி கொஞ்சம் மாட்டா புசியும் பருப்பும் நான் போட்டு வச்சுட்டு கொடுத்துட்டு என்னன்னு தெரியல, வர பாலே குடிக்க மாட்டேங்கிறாங்க. அதனால் நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு இங்கே வந்த புதுசில் 1 லிட்டர் வாங்கிட்டு இருந்தேன். 1 லிட்டர் காணாமே போயிடும். இப்போ அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக குடிக்க அவாய்ட் பண்ணாங்களா, 1/2 லிட்டருக்கு வந்தேன். 1/2 லிட்டர்ல இருந்து இப்போ 1/4 லிட்டர் வந்துட்டேன். குடிக்கவே மாட்டேங்கிறாங்க. இந்த பாலாடை வந்து நான் பார்த்தீங்கன்னா வேஸ்ட் பண்ண மாட்டேன். அதை அப்படியே நம்ம எடுத்து முடிஞ்சில் அழகாக அப்ளை பண்ணி. எங்கள் அம்மா தான் பார்த்தீங்கன்னா எவ்வளோ சக்கரை வந்து கொடுத்து விட்டுருக்குறாங்க. எங்கள் வீட்டுக்கார் அப்படியே வாங்கி தரதுன்னா எங்கள் அம்மா கொடுத்துருனால வாங்கி தர மாட்டேங்கிறாரு, ஓப்பி அடிச்சிடுறாரு. எப்படியும் நீ தம்பி குடிச்சா பரவாயில்ல, ஏன் தான் சூப்பராக வேலையை டெய்லி கரெக்டாக பார்க்கலாம். இப்போ நம்ம ஊற வச்ச அரிசி பருப்பையும் பார்த்தீங்கன்னா குக்கரில் மாற்றிக்கலாம். ஐயோ சாமி, குக்கர் கலரான்னு சொல்லிட்டு போயிட்டு இவ்வளோ பாத்திரத்தையும் விளக்கிட்டு வந்துட்டேன். 4 பாத்திரம் தான் இருந்துச்சு. என்ன மாதிரி யாரெல்லாம் இருக்கீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் எப்படின்னா போயிட்டு பாத்திரம் விளக்கலான்னு போவேன். ஒரு பாத்திரம் விளக்க போவோம், ஆனால் இருக்கிற பாத்திரத்தை எல்லாத்தையும் விளக்கிட்டு வந்துடுவேன். எப்படி அதே மாதிரி தான் பண்ணேன். இப்போ வேலை மிச்சம், பால் குண்டா மட்டும்தான் பெண்டிங் பேலன்ஸ் இருக்குது. இப்போ தம்பிக்கு அந்த கொஞ்சோண்டு பால் ஊற்றி கொடுத்துட்டு அரிசி வந்து பார்த்திங்கன்னா இப்போ கழுவிட்டு வர போகிறேன். இந்த பருப்பரிசி ஊறச்சோம்ல, அதை வந்து இப்போ கழுவிட்டு வந்து குக்கரில் மாற்றி இப்போ அதில் வைக்க போகிறோம். இப்போ கழுவிட்டு வந்த அரிசி பார்த்திங்கன்னா குக்கரில் சேர்த்திக்கலாம். அரிசி எடுத்தோமோ அதில் வந்துட்டு இப்போ 1 கிளாஸ் எடுத்திங்கன்னா 3 கிளாஸ் தண்ணி ஊற்றுங்க. அப்படி இல்லைன்னா உங்களுக்கு ரொம்ப கொலன்னு வேணும் அப்படின்னா, ரொம்ப கொலையாக தான் நான் சாப்பிடுவேன், எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா 4 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ நான் எதில் வந்து அளவு எடுத்தோன்னா அதில் வந்துட்டு நான் எனக்கு தேவையான அளவுக்கு நான் ஊற்றிக்கிறேன். எங்கள் மாமா தண்ணியே ஊற்றி வைக்கல, அதனால் நானே தான் இப்போ தண்ணியும் ஊற்றி வச்சுட்டு என் வேலையை நான் கரெக்டாக செய்வேன். எங்கள் மாமா இந்த வேலை கூடமா செய்யக்கூடாது சொன்னால் அவருக்கு கோவம் மட்டும் அவங்க எப்படி தான் வருமா தெரியாது. ஐயோம்மா, வீரமங்கைகள் நாங்களே, வீரமங்கைகள் நாங்களே. என்ன அவ்வளோதான், நாளைக்கு இந்த தண்ணி முடிஞ்சாதான் எடுத்துகிட்டு வருவேன்னு சொல்லிட்டு எங்கள் மாமா ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டு போயிட்டாரு. இந்த தண்ணி இன்றைக்கி ஏதாவது ஒரு வழியில் பண்ணி, கேன் தண்ணியாக இருந்தால் செலவெடுக்க மாட்டேன். இது வந்து கிணத்து தண்ணின்னு சொல்லுவாங்களா, அந்த தண்ணி. கேன் தண்ணி இருந்தால் இவ்வளோவுக்கு செலவு பண்ண மாட்டேன். ஆமாம் மாமியா, நான் பார்த்தீங்கன்னா எடுத்த அளவில் தண்ணி ஊற்றிக்க போகிறேன் அரிசிக்கு. தண்ணி வேணுமா? கிளாஸ் அங்கே இருக்குது பாருங்க. 1 2 கிளாஸ் தண்ணி பார்த்தீங்கன்னா. சரி, இன்னும் கொஞ்சம் கொலையாக இருந்தால் நல்லா தானே இருக்கும். அதனால் இன்னும் கொஞ்சமாக இதில் என்ன மேட்டர்னா, நான் எப்பயுமே செய்யும்போது நான் இதுலேயே கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். அப்போ தான் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதுலேயே கொஞ்சமாக தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டாச்சு. இது க்ளோஸ் பண்ணி கொலன்னு வர அளவுக்கு விசில் போட்டு கொஞ்சமாக இன்னமும் பார்த்தீங்கன்னா செலவடிக்கல, கொஞ்சமாக தான் பாருங்க, கொஞ்சமாக கலர் பாருங்களேன். ஓய், இதில் கொஞ்சமாக நெய் ஊற்றிக்கலாம். வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். சாப்பிட்ணுமா அதெல்லாம்? இப்போ நம்மளுக்கு எவ்வளோ விசில் வரணுமோ அவ்வளோ விசில் வந்தானையுமே நம்ம ஆஃப் பண்ணிடலாம். எனக்கு வந்து நான் 3 விசில் விடுவேன். நீங்கள் எத்தனை விசில் விடுவீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். ஓய்மா, எங்கள் வீட்டில் இன்னொரு சாமி ஃபோட்டோ வச்சிட்டோம். அழகாக இருக்கான்னு கமெண்டில் சொல்லுங்கள். முருகர் சாமி தான் வாங்கியிருக்கோம். அடுத்து வந்து இன்னும் ஒரு 3 ஃபோட்டோ செலக்ட் பண்ணி வச்சுட்டு வந்தோம். அதை போய் அடுத்த வாரத்தில் நாங்கள் வாங்கிடுவோம். முருகர் சுவாமி எங்கள் வீட்டுக்கு வந்திருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் வீடு பெருக்க போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். விசில் இப்போ ஒரு விசில் வந்துச்சு, அதுக்குள்ளே ஓடியாந்துட்டேன். இதுதான் பாப்பாவோட தட்டு. எங்கள் பாப்பா அதில் சாப்பிடுவேன். இது 2வது விசில் வந்துருச்சு. இப்போ 3வது விசில் வந்தானே நம்ம ஆஃப் பண்ணிடலாம்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தாளிப்புக்கு வந்து நம்ம ரெடி பண்ணிடலாம். பாப்பா கவர் பண்ணிட்டு அம்மா காமெடி பண்ணிட்டு இருக்கிறா. சின்னதாக ஒரு பச்சை மிளகா போட்டுக்கலாம். ஒரு பழுத்த மிளகா எடுத்துக்கிறேன், ஏன்னா காரம் அதிகமாக இருக்கும், பையனுக்கு வந்து வயிறு வலி எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு கொஞ்சமாக பழுத்த மிளகாயும் கொஞ்சம் பச்சை மிளகாயும் போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் இஞ்சி பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் அரிசி போட்டிருக்கோம், அதனால கொஞ்சமாக எடுத்துக்கலாம். உங்களை காட்டணுமா? தம்பி இறக்கி விட்டுருப்போம். அம்மா தம்பி இறக்கி விட்டுருங்க. பார்த்தீங்கன்னா இஞ்சி பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சமாக தான் எடுத்துக்க போகிறேன். இந்த இஞ்சியாக போதும்னு நினைக்கிறேன். சின்னதாக கட் பண்ணிக்கிறேன், தாளிக்கிறதுக்கு தானே, அதனால் சின்னதாக கட் பண்ணிக்குவேன். இந்த பொங்கல் வந்து நிறைய டைம் செஞ்சுருக்கேன், ஆனால் எனக்கு பார்த்திங்கன்னா ரொம்பவே சொதப்பின மாதிரி வந்திருக்கும். நான் இந்த டைம் நல்லா செய்வேன், ஏன்னா இப்போலாம் மெச்சூர் ஆயிடுச்சு இல்லை. கொஞ்சம் இஞ்சி, அப்புறம் ஒரு பச்சை மிளகா, கருவேப்பிலை வேணும். ஏன்னா பாதாம் நான் இதில் தான் பார்த்தீங்கன்னா திராட்சை ஒளி வச்சுருக்கேன். நேற்று அப்படியே தொலைவறாங்க அப்பாவும் பொண்ணும், எங்கடாத திராட்சை பழத்தை காணாமேன்ட்டு. 50 ரூபா ஃப்ரெண்ட்ஸ் இந்த பேக்கெட்டு. இதில் தான் ஒளி வச்சுருக்கேன். பாப்பா வந்து வருது. இப்போ பார்த்தீங்கன்னா இது எங்கள் அம்மா கொடுத்து விட்ட முந்திரி. எங்கள் அப்பா வந்து எங்களை பார்க்க வரும்போது வாங்கிட்டு வந்தாராம், அதனால எங்கள் அம்மா கொஞ்சம் எடுத்துக்கிட்டு எனக்கு கொஞ்சம் தந்தாங்க முந்திரி. இந்த முந்திரியும் அதோட போட்டு இவ்வளோ முந்திரி நான் பார்த்தீங்கன்னா போட போகிறேன். ஆச்சியா அந்த முந்திரி சாப்பிடு. பாப்பா கண்டுபிடிச்சிட்டா. இன்னைக்கு வந்து பருப்பு பாயாசம் செய்ய போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அந்த பிளாக் வந்து அடுத்த பிளாக்ல வரும். எனக்கு தெரிஞ்சமா நான் செய்கிறேன், யூடியூப்பில் பார்த்து நான் செய்யலை, எனக்கு தெரிஞ்சமா நான் செய்ய போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். தட்டுலாம் போட்டு தட்டுக்கலாமா? பாயாசம் போட்டு தரேன். இதுதான் முன்னே நான் சேஃப்டி பண்ணுவேன் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாம் இவங்க எடுத்து சாப்பிடுவாங்க. இது நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தரதானே பெட்ரு, அதனால் ஒளி வச்சுட்டு வந்துடுறேன். மிளகு பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டுக்கு ஒரு டப்பா மாதிரி வாங்கிட்டு வந்தார். மிளகு 800 ரூபா கொடுத்து வாங்கிட்டு வந்தார். 1 கிலோ மிளகு இருக்கும். அது பார்த்தீங்கன்னா மிளகு ஃபுல்லாக ரசம் வச்சே காலி பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள் மிளகுல டைமில் இந்த இதுலேயும் பாதி போட்டு வச்சுருந்தேன் கருப்பு கருப்பா. அந்த மிளகு மட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா எடுக்க போகிறேன். வெண்பொங்கலுக்கு மிளகும் போடுவாங்க இல்லையா, இது அப்படியே டப்பா வச்சு அப்படியே போட்டுக்கலாம். தாளிக்கிற ஃப்ரெண்ட்ஸ். நம்ம போய் கருவேப்பிலை இருக்கான்னு பார்த்துட்டு ஒடிச்சிட்டு வந்துடுறேன். பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை ஒடிச்சுட்டேன். நம்ம கருவேப்பிலையை உரி வச்சுட்டு இப்போ நம்ம ஃபஸ்ட்டு அந்த குக்கரில் இருக்கிற சாப்பாடு விசில் அடங்கிருச்சு. அதை பார்த்திங்கன்னா நம்ம இப்போ எடுத்து பார்க்க போகிறோம். வெண்பொங்கல் பார்க்க சுலபமாக இருக்குது, ஆனால் செய்கிறதுக்கு பாருங்க அது ஒன்று ஒன்றா இவ்வளோ அளவு அப்படி இப்படின்னு சொல்லி நம்ம செய்யறதுக்குள்ள போதும் நான் இது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி வந்துருக்குன்ட்டு. கொலக்கொலான்னு பண்ணி சொல்லலாம். இது பார்த்தீங்கன்னா அதிகமாக செஞ்சாலுமே வேஸ்ட் ஆகிடும் எங்கள் வீட்டில். அது மட்டும் இல்லை, இது வந்து செரிக்காது அப்படின்னு சொல்லி எங்கள் பாட்டி சொல்லிகிட்டே இருப்பாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக செஞ்சுருக்கேன். எனக்கும் பாப்பாவுக்கும் இப்போ சாப்பிட்டு கொஞ்சமாக மதியம் வந்து கொஞ்சமாக வரும், அது சாப்பிட மாட்டா பாப்பா, அதனால் நாங்கள் சாப்பிட்டாகணும். அதனால் போதும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் பாருங்கள் இப்போ நான் நல்லா குழஞ்சி விட்டுட்டேன். இப்போ வந்து தாளித்து இதில் ஊற்றிடலாம். இப்போ தாளிக்க போகிறேன். ஏன்னா எங்கள் வீட்டில் வந்து சின்னதாக எதுவும் இதை விட சின்னதாக எதுவுமே இல்லை, அதனால் இதிலே தாளிச்சிக்கலான்னு முடிவு பண்ணிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இருங்க ஒரு நிமிஷம், ஸ்டிக்கில் வச்சு காட்டினா உங்களுக்கு தெரியாது எப்படி தாளிக்கலாம். எப்படி வச்சு அப்படி எடுத்துனா தாளிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி இப்போ பார்த்திங்கன்னா நெய் கொஞ்சம் நிறைய ஊற்ற போகிறோம். கரண்டிலே நம்ம எடுத்து போட்டுக்கலாம் டீஸ்பூனில். பார்த்திங்க நம்ம சீரகம் மிளகு ஃபஸ்ட்டு போட்டுக்கலாம். முந்திரி போட்டுக்கலாம். பொன்னிறமாக வரட்டும். பாருங்க உங்களுக்கு தெரியுதா, முந்திரி வந்துட்டு கொஞ்சம் பொன்னிறமாக வரட்டும். பார்த்தாலே உங்களுக்கே தெரியும் கொஞ்சமாக பொன்னிறமாக வந்துச்சு. இப்போ வந்து நம்ம அது பச்சை மிளகாய், இஞ்சி, கருவேப்பிலையும் போட்டுக்கலாம்.
கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், முடிஞ்சது தாளிப்பு வேலை. இதை இப்போ நம்ம தூக்கி இந்த இதெல்லாம் ஊற்றிக்கலாம். இதில் நான் என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு தெரிஞ்சால் கண்டுபிடிச்சி கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நான் எனக்கு அரைக்குறையாக தான் எனக்கு செய்ய தெரியும். அதனால் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல். இப்போ எடுத்து நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா இதில் ஊற்றி வச்சு இப்போ நம்ம கிண்டி பாப்பாவுக்கு போட்டு தந்துடலாம். என்னுடைய வெண்பொங்கல் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். என்னுடைய ஸ்டைலில் வெண்பொங்கல் ரெடி. என்னம்மா வெண்பொங்கல் மியா? உங்களுக்காகவே வெண்பொங்கல் சாப்பிட்றீங்களா? இப்போ வந்து நம்ம பாப்பாவுக்கு வந்து போட்டு தந்துடலாம். வெண்பொங்கல்மா. பாப்பாவுக்கு வந்து வெண்பொங்கல் போட்டு விட்டுருவேன். பருப்பு குழம்பு ஊத்துட்டா? பாப்பாவுக்கு வந்து வெண்பொங்கல் ரெடி. அப்படி சாப்பிடலாமா? அஜிப்பா சாப்பிடலாமா? அது டிசைனுக்காக வச்சம்மா. இந்தா நீ வச்சுக்கோ. கருவேப்பிலை. இப்போ பாப்பா தரலையும் கருவேப்பிலை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா சாப்பிட போகிறோம். என்னுடைய சுலபமான வெண்பொங்கல் இதுதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக எம்கே ரியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. எம்கே யாமினி ரியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். பாய்.